Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 14/6/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதே போல் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு தேவையான ரெக்கையர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கிறேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் UG 2024 என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர், அதாவது நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அது. இப்போது நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு MCC ஆல் இண்டியா கோட்டாவில் லாஸ்ட் இயரில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண சொல்லலை. டாக்குமெண்ட் அப்லோடிங் இஸ் நாட் மேண்டேட்ரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டு த காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும். அட்மிட் கார்டுங்கிறது ஹால் டிக்கெட்டு. ரிசல்ட்டும் அலாட்மெண்ட்டும் ஒன்றே தான். ரேங்க் லிஸ்ட்டு நீட் UG 2024 மே 4 வெளியிடப்பட்ட, இல்லைன்னா அதை திருத்தி அமைக்கப்பட்ட ரேங்க் லிஸ்ட்டு ஏதாவது இஷ்யூ பண்ணாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகணும். அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் எப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். 10th மார்க் ஷீட், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் 10+2 12th மார்க் ஷீட்டு, 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சேம் as த நீட் அப்ளிகேஷன். அப்போது நீட் அப்ளிகேஷனில் எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுனீங்களோ அதை 8 காப்பி எடுத்துக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட். NRI கேண்டிடேட்டாக இருந்தால் பாஸ்போர்ட் காப்பி ஆஃப் த ஸ்பான்சர், அதுக்கப்புறம் எம்பசி சர்டிஃபிகேட், ஸ்பான்சர்ஷிப் அஃபிடவிட்டு ஸ்டேட்டிங் தட் ஸ்பான்சர் இஸ் ரெடி டு பேர் the expenses for the whole duration of the study. அவங்க உங்களுக்கு அஃபிடவிட்டில் இந்த மாணவர்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான அந்த அனெக்சரில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் உறவுமுறை, அந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கும் உங்களுக்குமான ஸ்டூடெண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். அடுத்தது ஃபார் OCA கேண்டிடேட் ஆர் PIO கேண்டிடேட்னா ஃபாரின் நேஷனல் கேண்டிடேட் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட், கார்டு நம்பர், டாக்குமெண்ட்ஸ் ஆர் மேண்டேட்ரி, இதெல்லாம் கட்டாயமாக கொடுக்கணும். த கேண்டிடேட் should also bring the following certificate if applicable. SC ST ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டு, அதில் உங்களுக்கு உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் இருக்கணும், ஆல்சோ இங்கிலீஷ்லேயும் இருக்கணும். இப்போ தமிழ்நாடு மாணவர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் தமிழ்லேயும் அந்த சென்டென்ஸ் இருக்கணும், இங்கிலீஷ்லேயும் அந்த சென்டென்ஸ் இருக்கணும். தமிழ் as well as இங்கிலீஷ். அதாவது ரீஜனல் லாங்குவேஜில் மட்டும் இருந்தது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கொடுக்குற எல்லா சான்றிதழ்களுமே, இணையவழி சான்றிதழ்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. OBC NCL சர்டிஃபிகேட் as per the சென்ட்ரல் லிஸ்ட்டு. நீங்கள் OBCயில் NCL கிளைம் பண்ணுறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு. அப்புறம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, PWD கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு. EWC சர்டிஃபிகேட் as per the prescribed format. Candidates are advised to see the college information of allotted college for any other documents. இப்போது உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் இப்போது இது எப்படின்னா 2-in-1 கொடுத்துருக்குறாங்க. அப்லோடிங் அப்படிங்கிறது MCCயில் லாஸ்ட் இயர் இல்லை, ஓகேங்களா? இப்போ இந்த வருஷம் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். அப்போ இது கவுன்சிலிங்க்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ உங்களுக்கு அலாட்டட் காலேஜஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இருந்தாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுபோக இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன சொன்னோமோ இதனுடைய சாஃப்ட் காப்பியும் வச்சுக்குங்க.
சாஃப்ட் காப்பி மீன்ஸ் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பென் ட்ரைவில் போட்டு வச்சுக்கலாம். அதே போல் சிடிலையும் போட்டு வச்சுக்கலாம். எப்படின்னா ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு மாதிரியான நடைமுறைகள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சிடியில் கேட்குறாங்க, ஓகேங்களா. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு அலாட் ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய காலேஜினுடைய போர்ட்டலில் போயிட்டு அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் அவங்க ப்ராஸ்பெக்டஸில் இல்லைன்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பென் ட்ரைவ் கொடுக்கணும், ஒரு சில கல்லூரியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சிடி கொடுக்கணும், ஒரு சில கல்லூரியில் என்ன பண்ண சொல்கிறாங்க, அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணணும். ஒரு சில கல்லூரியில் பென் ட்ரைவில் போட்டு கொண்டு வர சொல்லிவிட்டு அவங்க சிஸ்டத்தில் ஏற்றிட்டு பென் ட்ரைவை திருப்பி கொடுத்துட்றாங்க. இப்போ இது கல்லூரிக்கு கல்லூரி மாறுபடும். அடுத்தது என்ன, இன்ஃபார்ம்டு தட் தே நீட் டு அப்லோட் த ஸ்கேன்டு காப்பி அப்படிங்கிறது கண்டிப்பாக வச்சுக்குங்க. ப்ளஸ் ஒரு செட்டு ஒரிஜினல் ப்ளஸ் 3 செட்ஸ் ஆஃப் ஜெராக்ஸு, அப்புறம் சாஃப்ட் காப்பியை உங்களுடைய மெயில் ஐடியிலையும் போட்டு வச்சுக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி பென் ட்ரைவு சிடி இதுலேயும் போட்டு வச்சுக்குங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் அலாட் ஆனதுக்கப்புறம் அவங்க எந்த மெயில் ஐடி கொடுத்து அவங்க அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ மெயிலை ஃபார்வேர்ட் பண்ண சொல்லுவாங்க. எங்கெங்கே ஃபார் எக்ஸாம்பிள் என்எம்சிக்கு ஒன்று ஃபார்வேர்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் அலாட் ஆகுது அப்படின்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு ஒன்று அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரிஜினல்ஸ் வச்சுக்கோங்க, 3 செட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, சாஃப்ட் காப்பியும் ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. நீட் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு, அதாவது நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இஃப் அப்ளிகபிள், 12th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருந்தால் அதை எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? 10th மார்க் ஷீட்டு கண்டிப்பாக வேணும். 11th மார்க் ஷீட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருந்தால் எடுத்துக்கலாம், ஆர் அதர்வைஸ் நோ இஷ்யூஸ். 12th மார்க் ஷீட்டு எடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி அதை எடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஓசி கேண்டிடேட்டாக இருந்தால் தேவையில்லை. தமிழ்நாட்டில் ஓசி கேட்டகரியில் வர்றீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. அடுத்தது சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப், 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃபு, அதுக்கு பேர் தான் போனஃபைடு சர்டிஃபிகேட். ஓகேங்களா? போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கும்போது நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கினா போதும். 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கணும். 9, 10 ஒரு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அங்கே ஒரு போனஃபைடு வாங்கணும். 11, 12 வேறு ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்கன்னா அங்கே ஒரு போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் அத்தனை போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட்டு. அடுத்த விஷயம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். யாரெல்லாம் வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். அப்போது வாங்காதவங்களை தவிர மீதி இருக்கிறவங்க இருந்தால் வாங்கிக்கிட்டால் போதும். அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா 7.5% இவங்கெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் சீட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது கேண்டிடேட்னுடைய ஆதார் கார்டு, பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி. பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஓசி கேட்டகரிக்கு தேவையில்லை. இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட் ஃபார் கிளைமிங் தி எக்ஸம்ஷன். வருமான சான்றிதழ் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தேவைப்படுது, இல்லைன்னா ஏதாவது விலக்கு தேவைப்படுது அப்படின்னா எக்ஸம்ஷன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஆல் இண்டியா கோட்டாக்கான ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ். இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ இருந்தே ரெடி பண்ணி ஒரு செட் ஒரிஜினலு ப்ளஸ் 3 செட்டு ஜெராக்ஸு ப்ளஸ் சாஃப்ட் காப்பி
மெயிலில் ஒன்று போட்டுக்குங்க, பென்ட்ரைவில் ஒன்று போட்டுக்குங்க, சிடியில் ஒன்று போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் என்ன நடைமுறையோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம SAPVS யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம், அதையும் பார்த்துருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். Till then, bye, see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.